மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசத்தினுடைய முன்பாகமாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் மிகச்சிறந்த ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ராசியாகத்தான் இந்த ராசி அமைகிறது. காரணம், இந்த ஆண்டிலேயே சிறப்பான ராசிகள் என்று சொல்லக்கூடியதில் இந்த ராசி முதன்மை பெறுகிறது. மிதுன ராசி என்பது இது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணிகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். காரணம், 9ஆம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு வருகிறார். அதுவும் குரு பகவானுடைய வீட்டிற்கு பகைஸ்தானமாக 10ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் உங்களுடைய ராசியில் பிரவேசிக்கிறார். ஜென்ம குருவாக அமைகிறார். அந்த இடத்தில் குரு பகவான் பகையாக இருந்தாலும் மிகச்சிறந்த பலனையே அளிக்கப் போகிறார். காரணம், குரு இருப்பதை காட்டிலும் பார்க்கக்கூடிய பார்வைக்கு மிகச்சிறந்த பலன். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார். அந்த 9ஆம் இடம் என்பது ராகு பகவான் பெயர்ச்சியாகி வரும்போது அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது எல்லா விதத்திலும் ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தைரியஸ்தானமாக 3ஆம் இடமாக இருக்கக்கூடிய தைரியஸ்தானம் சகோதரஸ்தானத்தில் கேது பகவான் வருவதால் எல்லா விதத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பதும், குடும்பத்தில் வரக்கூடிய எல்லா விதம் தங்களுடைய என்ன சொல்லலாம்னாக்க சற்று நீங்கள் பேசுவதற்கு முன்னால் யோசித்து பேசினாலே போதும். தேவையற்ற விஷயங்களுக்கு மூக்கை நுழைத்து தேவையற்ற ஆலோசனைகளை தயவு செஞ்சு நீங்கள் கொடுக்க வேண்டாம். காரணம் என்னன்னாக்கா, வீட்டில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள்லாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாது கண்டிப்பாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சி ஜென்ம குருவாக இருப்பதால் வனவாசம் சொல்லுவோம். அது மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா கூட கண்டிப்பாக மருத்துவ ரீதியான ஒரு செலவுகள் இருப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். அதுவும் மேஜரான ஆர்கனாக இருக்கக்கூடிய ஹார்ட்டில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் உடல் பயிற்சி, சமாச்சாரங்கள், எக்ஸசைஸ் இது மாதிரியான நிறைய விஷயங்கள், உணவு பழக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த 12 ஹவர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு. அதாவது இரவு 7 மணிக்கு சாப்பிட்டாச்சுன்னா மறுநாள் காத்தால 7 மணி வரைக்கும் வேறு உணவை சாப்பிடக்கூடாது. அதேமாரி அடுத்த 7 மணிக்கு சாப்பிடணும். இது மாதிரியான ஒரு 12 ஹவர்ஸ் சைக்கிளிங் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுண்டு உணவு கட்டுப்பாடை வச்சுட்டோம்னாக்கா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். உடம்பை ஒரு 30 வயசு தாண்டினவங்க, 40 வயசு ஆனவங்க கண்டிப்பாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் பார்த்தோம்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுவரை அடைப்பட்டு இருந்த அனைத்து விதமான ஒருத்தர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி சமாச்சாரம் கேஸு சமாச்சாரம் இது மாதிரியெல்லாம் இருந்தாக்க இவர்களுக்கு சாதகமாக அமையக்கூடியதோ இல்லைன்னா பூர்வீகமான சொத்துக்கள் இல்லை யாருக்கிட்டேயோ நம்ம நம்பி பணத்தை கொடுத்துட்டோம், அவன் திருப்பி கொடுக்காம பல வருஷமாக இழுத்தடிச்சுட்டு இருக்கான், அதெல்லாம் இப்போ நல்லபடியாக செட்டில் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இப்போ மிதுன ராசிக்கு நன்னா இருக்குது. இவர்களுக்கு ஒரு ஆண்டவன் கொடுத்த ஒரு சின்ன ஒரு வரப்பிரசாதமான விஷயம்தான். ஆனால் உடல்நிலையில் மிகவும் கவனம் தேவை. உடல்நிலை சுவர் இருந்தால் தான் சிவித்திரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உடம்பே இல்லை அப்படின்னாக்கா உனக்கு நன்மை நீ அனுபவிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இதில் இருக்குது. கண்டிப்பாக உடல் பயிற்சி, உணவு பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, ஒழுக்க கட்டுப்பாடு இது அனைத்தும் இருந்தால், அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சுக்கிரனுடைய நிலைப்பாடுகளோ உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்து இருக்கக்கூடியது. குடும்பம், கல்வி, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஜூன் ஜூலை வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம்னாக்க நீச்சமாக இருக்க போகிறார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையோ பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையோ எங்கேயாவது வெளியூர் செல்லும்போது எச்சரிக்கையாக இருப்பது சிறப்பு. இல்லைன்னா தேவையில்லாத நிழலில் நின்றுண்டா மாதிரி ஆகிடும். பனைமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு பால் குடித்த கதையாகிடும். உங்கள் மேலே தேவையற்ற ஒரு அவதூறுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் ரொம்ப கெட்டவங்க, இல்லைன்னா ஆண்கள் இருந்தாக்கா இவர் தேவையில்லாமல் அந்த பெண்கள் உங்கள் மேலே புகார் சொல்வதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அதெல்லாத்தையும் தவிர்த்து கொள்வதும், ஆன்மீக வழிபாடுகள் செய்வது, அதாவது முக்கியமாக பிரத்திங்கரா தேவி வழிபாடுகள் செய்வது, திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய காளியை போய் வழிபாடு செய்வது, துர்க்கைம்மனுடைய வழிபாடு செய்வது, இதெல்லாம் உக்ர தெய்வத்தினுடைய வழிபாடுகள் செய்வது மிதுன ராசியை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் 85 விழுக்காடுகள் மிகச்சிறந்த பலனை அடையக்கூடிய ராசியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இவை அனைத்தும் உங்களுடைய ஒழுக்கத்திலும் உங்களுடைய உடலுடைய உழைப்பிலும் தான் இது இருக்கிறதே தவிர மற்றபடி வேறுமில்லை. கிரகங்கள் மிகவும் அனுகூலமாகவும் சாதகமாக இருக்கக்கூடியது. வீட்டில் நடக்க வேண்டிய
அனைத்து விதமான மங்கள காரியங்கள் அனைத்தும் கிடுகிடு என்று நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விதமான ஒரு செட்டில்மெண்ட் சமாச்சாரங்கள், அவர்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு குழந்தை பாக்கியமோ, கல்யாணமோ எல்லாமே சரியான நேரத்தில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு சுவாமி வரமாக கொடுத்திருக்கிறார். அதை அனைத்தையும் உபயோகப்படுத்திக் கொள்வதில் இவர் உங்களுடைய ஒழுக்கத்தில் இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக இந்த உக்ர வழிபாடுகள் செய்வது எல்லா விதத்திலும் ஏற்றங்கள், அதாவது ஐயாவாடி போய் பிரத்திங்கரா தேவியை தரிசனம் செய்யலாம். இல்லைனாக்க வனதுர்கா பரமேஸ்வரி, அதாவது கதிராமங்கலத்தில் இருக்கிற துர்க்கையம்மனை வழிபாடு செய்யலாம். ஆலங்காட்டில் இருக்கக்கூடிய காளியம்மனை வழிபாடு செய்வது, இது மாதிரியான, அதே மாதிரி வக்கரகாளியை தரிசனம் செய்வது, இதெல்லாமே இந்த உக்ர தெய்வமாக இருக்கக்கூடியது. சிறுவாச்சூர் மதுர காளியம்மனை தரிசனம் செய்வது, இப்படியாக அனைத்து விதமான தெய்வ வழிபாடுகள் செய்வது எல்லா விதத்திலும் ஏற்றங்களையும் உயர்வையும் கொடுக்கக்கூடியதான இந்த ஆண்டு அமைகிறது. 85 விழுக்காடுகள் சிறப்பான பலன்களை அடையக்கூடிய ராசியாக மிதுன ராசி அமைகிறது.